ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சிஎஸ்எஸ் பார்டர். ஓகேங்களா? இப்போ சிஎஸ்எஸ் பார்டர் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கோட் ஷீட்டில் பேராகிராஃப் டேக்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு கிளாஸ் வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்டைலுக்கு போயிட்டு இந்த ஏபிசிக்கு நம்ம வந்துட்டு ஹைட் விட்த் கொடுக்க போகிறோம். ஓகே, ஹைட்டு 200 pixels, width 200 pixels. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ index.html ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ இதுதான் நம்மளோட பாக்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு எனக்கு வந்து பார்டர் வரணும். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட பார்டர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு எதுக்கு பாக்ஸ் வேணும், இந்த டாட் ஏபிசி கண்டெய்னருக்கு பாக்ஸ் வேணும். ஓகே, பார்டர் வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்டரில் 3 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பார்டர் ஸ்டைல். எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வேணும். ஸோ பார்டர் வந்துட்டு எனக்கு சாலிடாக இருக்கணும். ஓகே, அது தவிர உங்களுக்கு நிறைய வந்துட்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சாலிட் டைப். ஓகே, பார்டர் விட்த்து. ஸோ எவ்வளோ திக்னஸில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது விட்த்து தான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 10 pixels அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, தென் வந்துட்டு கலரு டிஃபால்ட்டாக அது பிளாக் கலர் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணும் ஆர் அக்வா கலர் வேணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பார்டர் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி 3 லைனில் நம்ம இதை எழுதுறத நம்ம சிங்கிள் லைனில் இந்த மாதிரி எழுத முடியும். வெறும் பார்டர்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சாலிட் டைப், வாட் ஆர் த ஸ்டைல் டைப். ஸோ ஃபஸ்ட் வந்து சாலிட் 10 pixels, தென் வந்து கலர் அக்வா, இப்படின்னு நான் ஒரே லைனில் இதை எழுத முடியும். அண்ட் இந்த 3த்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் இதை வந்து திரும்ப எடுத்துகிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்டர் ஸ்டைல் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம சாலிட் இல்லைனா நம்ம என்னென்ன வைக்கலாம். ஸோ நம்ம டேஷ்டுன்னு வைக்கலாம். ஸோ டேஷ்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ டேஷாக டேஷ்டு, டபுள்னா 2 லைனாக தெரியும். டாட்டட் இந்த மாதிரி டாட்டாக தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எனக்கு ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு மட்டும் வேணும்னா நான் நடுவில் ரைட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பார்டர் ரைட் ஸ்டைல். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ரைட் சைடு மட்டும் தெரியுது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு பண்ண முடியும். அதே மாதிரி விட்த்து வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். எனக்கு ரைட்டு சைடுக்கு மட்டும் விட்த்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் விட்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு ரைட் சைடு மட்டும் அந்த விட்த்து வந்து தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கலர் எனக்கு ரைட் சைடுக்கு மட்டும்தான் கலரு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரைட் சைடுக்கு நான் கலர் கொடுத்துப்பேன். பார்டர் ரைட் கலர் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. பார்டர் ரேடியஸ்னால் இப்போ எட்ஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருங்க, நான் அதை சாலிட் வச்சு காட்டுறேன். ஓகே, சாலிட் இருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு எடுத்துட்றேன். இப்போ எனக்கு 4 சைடும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் பார்டர் ரேடியஸ் நான் வந்து ஒரு 10 pixels வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த கர்வ்ஸ்லாம் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள் கர்வ்ஸ் ஆகிடுச்சு. அந்த கார்னர்ஸ்லாம் வந்து எனக்கு கர்வ்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பார்டர் ரேடியஸ். உங்களுக்கு அந்த ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ விட்த் இருக்கணும், எவ்வளோ இது இருக்கணும், பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 50 pixels நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதிலே வந்து நீங்கள் டாப் மட்டும் நீங்கள் வந்துட்டு ரேடியஸ் கொடுக்க முடியும், பாட்டம் மட்டும் நீங்கள் ரேடியஸ் கொடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ் அப்படின்னு டாப்பு லெஃப்ட் சைடு
அது மட்டும் எனக்கு ரேடியஸ் வரும் இந்த மாதிரி. இல்லை எனக்கு டாப் ரைட்டுக்கு மட்டும் வேணும்னா இந்த இடத்துல டாப் ரைட்டுக்கு மட்டும் வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்டர் விட்த்து. அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.